முறை இல்லாத ஹாஸ்பிட்டல் ஏதாவது இருக்கா பாருங்க. எங்க இருந்து வந்துச்சு? குரு நல்லா இருந்து குரு நன்மை மட்டும் செய்யும்னா அப்ப எல்லாருக்குமே குழந்தை பாக்கி இருக்கணுமா இருக்கக்கூடாதா? அப்ப ஏன் இல்ல? சொல்லக்கூடாத வார்த்தைகள் தான், காமிக்க கூடாத வார்த்தைகள் தான். இருந்தாலும் பிராங்கா சொல்ல போனோம்னா ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலையும் நீங்க அழகா சொல்லலாம். என்னுடைய ஜாதகம், என்னுடைய என்னுடைய குழந்தை ஜாதகம், என்னுடைய மூத்த பொண்ணு ஜாதகம் பார்க்கும் பொழுது எனக்கு தெரியும். குரு வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன்ங்கிறது பாலின உணர்வுகளை தூண்டக்கூடியது. குரு என்பது குழந்தையை கொடுக்கக்கூடியது. 5ஆம் பாவம் என்பது குழந்தை. குரு வந்து பாத்தீங்கன்னா 4ஆம் பாவத்தை தொடர்பு கொள்ளுது. என்னுடைய குழந்தையில நட்சத்திர உபநட்சத்திரியா பாத்தீங்கன்னா குரு சுக்கிரன் 4ஆம் பாவத்தை தொடர்பு கொள்ளுது. அப்ப எனக்கே தெரியுது குழந்தை பாக்கியம் தள்ளித்தான் போகும் அப்படின்னு. கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருடங்கள் கழிச்சு தான் குழந்தைங்கிறது ஃபார்ம் ஆச்சு. காரணம் என்ன சொல்றோம் அப்படின்னா நமக்கு தெரியும். ஏன்னா சுக்கிரன் என்பது பாலின உணர்வுகளை தூண்டக்கூடியது. குரு என்பது குழந்தைக்கு காரணமாக இருப்பதனால தாமதமா தான் பிறக்கும், எந்த காலகட்டங்களில் பிறக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கணிச்சு உருவாசின்னு வச்சுக்கிறேங்க. எதுக்காக சொல்ல வர்றோம்னா இங்க என்ன நடக்குது என்ன நடக்காதுங்கிறலாம் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அது உடல்ல நோயா இருக்கட்டும் எதா இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஜாதகத்தை பொறுத்தளவுல நம்ம வந்து பெருசா ரொம்ப படிக்கணுமா சார்னா எதுவுமே தேவையில்லை. காரணம் என்னன்னா இங்க படிக்க வேண்டியதுக்கு வேலையே இல்லை. நிறைய பாத்தீங்கன்னா ஜாதகம் படிக்கிறதுக்கு நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. நிறைய கொண்டு புக்கு அடுக்கி வச்சிருப்பாங்க. பின்னாடி லாயர்ஸ் மாதிரி அடுக்கி வச்சிருப்பாங்க. என் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு புக் இருக்கும். அது என்னுடைய நடந்த புக்கு மட்டும் தான் இருக்கும். அந்த புக்குமே நான் வேணாம்ட்டேன். சார் எல்லாரும் புத்தகமா போடுறாங்க சார், நீங்க ஒரு புக்காவது போடுங்க அப்படிங்கிறதுனால நான் ஒரு புக் போட்டேன். ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 6-7 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு புக் மட்டும் தான் போட்டேன். அந்த புக்லயுமே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா படிக்க அனுப்பிச்சுட்டு என்ன சொல்லுவேன்னா எல்லா விஷயம் கொடுத்துருக்கேங்க, மற்றதெல்லாம் எடுக்க வேண்டாங்க, பாவங்களையும் கிரகங்களையும் மட்டும் படிச்சுக்கிறீங்க போதும். இந்த பாவங்கள் கிரகங்கள் தான் பலன் சொல்ல வருவாங்க. உங்களுடைய நீங்க வேணா உங்களுக்கு லக்னத்துல குருன்னு வேணா பார்க்க தெரியும், இல்ல லக்னத்துல 12ல குரு இருக்குன்னு தெரியும், இல்ல ராகு 12ல உட்காந்துருக்குன்னு தெரியல, இல்ல 11ல புதன் செவ்வாய் சூரியன் உட்கார்ந்து இருக்கிறது சொல்லலாம். எப்படி வேணாலும் நீங்க சொல்லலாம். ஆனா வர்றவங்களுக்கு தெரியாது. என்னுடைய ஜாதத்துல பாத்தீங்கன்னா சனி வந்து பாத்தீங்கன்னா குருவுடைய வீட்டுல போய் உட்காந்துருக்காரு. ஆனா எனக்கு இருக்கிற பிளானட்லயே சனி தான் இருக்கலே ரொம்ப அருமையான பிளானட். என் வாழ்க்கையில சனி தான் பாத்தீங்கன்னா எனக்கு 59 வயசு ஆகுது. இன்னும் எனக்கு பாருங்க முடி நல்லா இருக்கு, காரணம் சனி நல்லா இருக்கு. இன்னும் என்னுடைய ஸ்கின்னு நல்லா இருக்கு, காரணம் சனி நல்லா இருக்கு. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்றைய வரையும் சனி நல்லா இருக்கிறதுனாலதான் வந்து பாத்தீங்கன்னா சரி சோர்வு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படுறதில்ல. அப்போ ஒரு ஜாதகத்தை பொறுத்தவரை எப்போதுமே நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க. ஒவ்வொரு பிளானட்டும் ஒரு தன்மையை கொடுக்கும். புதன் எப்பொழுதுமே இளமையா வச்சுக்கிற உதவு. குரு என்பது எப்பொழுதுமே நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் அந்த தன்மைகளை பொறுத்து எப்படி சொல்லுவோம், பாவங்களுடைய தொடர்புகளை வச்சுதான் நம்ம சொல்ல போறோம். அது மாதிரி தான் இங்க கிரகங்களை பொறுத்தவரையில குரு வந்தா நன்மையை செய்யும் மட்டும் பொதுவா சொல்லாதீங்க, சுக்கிரன் வந்தா பணம் கொடுக்கணும் பொதுவா சொல்லாதீங்க. அப்ப நன்மையை கொடுக்குமா தீமையை கொடுக்குமான்னா அவங்க ஜாதகத்துல நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க, அவங்க ஜாதகத்துல என்ன இருக்கு, எந்த பாவத்தை தொடர்பு கொள்றதோ அதன் ரீதியா தான் பலன் கிடைக்கும். இப்ப குரு பார்வை வருது மே மாசத்துல வரும் அப்படின்னா 12 வருஷத்துல வருஷத்துக்கு ஒரு ராசியை சொல்லுங்க. 12 வருஷத்துல 12 வருஷத்துக்குள்ளே என்ன உலகமே சுவிச்சமாயிருமா ஆகாதா? ஏன் ஆகல? அப்ப நம்ம பாக்குற முறை தவறு. சனிங்கிறது தீமையை மட்டும்தான் கொடுக்கும்னா என்ன ஆகும்? கிட்டத்தட்ட ஒரு 30-32 வருடங்கள்ல உலகமே அழிஞ்சு போயிடும். அதுவும் பொய். அப்ப நம்ம என்ன செய்யறோம்னா எந்த ஒரு ஜாதகமா இருந்தாலும் பொதுவா உங்க ஜாதகத்துல உங்க லக்ன பாவம் உங்களுடைய 2ஆம் பாவம், 3ஆம் பாவம் உங்களுடைய மனம் சார்ந்த விஷயம், 2ஆம் பாவம் உங்களுடைய அகம் பேச்சுத்திறன் சுவைத்திறன் உங்களுடைய பார்வை திறன் சார்ந்த விஷயங்கள், 4ஆம் பாவம் உங்களுடைய சேர்த்து வைக்கக்கூடிய திறன், 5ஆம் பாவம் உங்களுடைய கலைகள் சார்ந்த விஷயங்கள், 6ஆம் பாவம் உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள், உங்களுடைய உழைப்பு சார்ந்த விஷயங்கள், உங்களுடைய நோய் சார்ந்த விஷயங்கள், உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்கள், 7ஆம் பாவம் வெளியே எப்படி பழகுறீங்களோ அது மாதிரி, 8ஆம் பாவம் இந்த ஆயுள் எப்படி வாழ போறீங்களோ, 9ஆம் பாவம் உங்களுடைய இலக்க சிந்தனைகள், 10ஆம் பாவம் உங்களுடைய பொறுப்பு, 11ஆம் பாவங்கிறது இந்த உலகத்துல எப்படி இருக்க போறீங்க, எவ்வளவு சந்தோஷமா எவ்வளவு திருப்தியா இருந்துட்டு போக போறீங்க, 12ங்கிறது உங்களுடைய வெளிநாட்டு குடியுரிமையா இருக்கட்டும் இல்லாட்டா எவ்வாறு தூங்க போறீங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம், ரகசியங்களை வந்து வெளியே கொண்டாட முடியுமா அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து 12 பாவங்கள் வச்சு. இந்த 12 பாவங்கள்லையும் 9 கிரகங்கள் மட்டும் நீங்க தயவு செய்து நினைக்க வேண்டாம். 9 கிரகங்களுக்குள்ள 27 நட்சத்திரங்கள் இருக்கு. இந்த 27 நட்சத்திரங்களையும் 9 விதமா பார்க்க தெரியும் பொழுது 243 விதமா பலன் சொல்லக்கூடிய முறைதான் இந்த முறை. அதனால ஜாதகத்தை பொறுத்தவரை எல்லாரும் என்னோட கேட்கிற கேள்வி, சார் சாஃப்ட்வேர் சார் என்னுடைய பழைய கட்டணங்கிறது 1,00,000. அப்ப வந்து பாத்தீங்கன்னா 1,00,000 படிச்சுதான் நிறைய பேர் படிச்சிருக்காங்க. நான் இப்ப வந்து என்னுடைய ஃபீஸ் வந்துட்டு 1000 ரூபாய் ஆக்கியிருக்கேன். 2 விதமா நான் உங்களுக்கு சொல்றேன். 1000 ரூபாய் ஆக்கியிருக்கேன் ஃபீஸ்.
6 மாதம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மாதம் மாதம் கட்டி நீங்க மாதம் மாதம் படிக்கிறவங்க படிச்சுக்கிறீங்க. காரணம் என்னன்னா அது 6 மாத காலம் தள்ளி போய் படிக்க வேண்டிய சூழ்நிலை இல்லை. ஏன்னா மேக்சிமம் எல்லாம் வந்தவங்க எல்லாம் பாரம்பரியம் படிச்சவங்களா தான் இருப்பீங்க. அதனால பாவங்களும் கிரகங்களும் தெரியும். இந்த புத்திநாதன் அந்தரநாதன் அந்த வார்த்தைகளை மாத்திட்டு இப்ப நவீன காலத்துக்கு தகுந்தவாறு பேசி பழகுங்க. உங்க ஏரியாவில் எப்படி வழக்கு மொழி இருக்கோ அதன் ரீதியாக பேசி பாருங்க. கோயம்புத்தூர் பக்கம்னா ஏழே வாழே ஏ அப்படின்னு மாதிரி பேசுறது, கோயம்புத்தூர் பக்கம்னா ஏனுங்க வானுங்க, மதுரைனா ஏப்பா போப்பா அந்த மாதிரி பேசுறதும், இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவிலும் சில வழக்கு மொழி இருக்கு. அந்த வழக்கு மொழிக்கு தகுந்தவாறு முதல்ல பழகிக்கிறீங்க. படிக்கிறத பொறுத்தவரை நீங்க நிறைய செலவழிச்சிருப்பீங்க. ஆனா மொத்தமா கணக்கு பண்ணி பார்த்தா சரிங்க, அது உங்களுக்கு தெரியும். நான் சொல்ற தொகையை விட கண்டிப்பா கூடத்தான் இருக்கும். அது எனக்கே தெரியும். அதற்கடுத்து பாத்தீங்கன்னாங்க, உங்க ஜாதகத்தை பொறுத்தளவுல நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். என் லைஃப்ல எனக்கு ஏன் அந்த நோய் வந்துச்சு, எனக்கே அந்த கஷ்டங்கள் வந்துச்சு, எனக்கே அந்த வாழ்க்கை இப்படி கடந்துச்சு, நான் ஏன் இந்த வேலைக்கு போனேன், அது கண்டிப்பாக கிரகங்கள் ரீதியாக தான் உங்களுடைய நகர்வுகள் இருந்திருக்கும். ஒருவேளை ஜோதிடத்துல ஆர்வம் எல்லாருக்கும் எப்ப வரும்னா, நம்ம யாரு, நம்ம எப்ப இறக்க போறோம், வயதானவர்கள் இருந்தா நம்ம ஏன் அந்த நோயெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறதா இருக்கும். இல்ல ஒரு சில பேர் என்ன செய்வாங்கன்னா, சரி இல்ல அவர்லாம் நிறைய சொல்றாரு, கோடி கணக்குல சம்பாதிச்சா சொல்ற, நம்மளும் சம்பாதிச்சா என்ன, அதே மாதிரி ஜோதிடர்னா ஒரு மரியாதை இருக்கு, அது மாதிரி வரலாம். ஒரு சில பேர் தெரிஞ்சுக்கிட்டா போதும் சார் வரலாம். ஒரு சில பேர் இல்ல சார் இப்ப நல்ல ஜாப்ல இருக்கேன், ஃபியூச்சர்ல எதையாவது ஒன்று நான் வந்து செய்யலாம்னு இருக்கேன் சார், அந்த காலகட்டங்கள்ல எனக்கு இது உதவியா இருந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரியும் வந்திருக்கலாம். நீங்க எந்த ஆங்கிள் வேணாலும் வாங்க, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. என்னைய பொறுத்தளவுல நான் என்ன சொல்றேன்னா, 2 மாதங்கள், அதாவது மாதத்துக்கு 4 வகுப்புகள் கொடுக்குறேன். நான் சொல்றது 6 மாசமா இருந்தா மொத்தமா 24 வகுப்புகள் கொடுக்குறேன். அந்த 24 வகுப்புகளுக்கு தான் உங்களுக்கு வந்து நான் 6,000 ரூபாய் ஃபீஸ் வாங்குறேன். ஃப்ராங்கா சொல்றேன். 24 வகுப்பு, ஒரு வகுப்பு 2 மணி நேரத்துல இருந்து 3 மணி நேரம் நடக்கும்னு வச்சுக்கிறேன். இந்த 24 வகுப்புகளை நீங்க 6 மாசம் வெயிட் பண்ணி பார்க்க போறீங்களா, இல்ல 6 மாசம் வேண்டாம் சார், நான் வந்து சீக்கிரமாவே படிச்சுக்கிறேன் சார். ஏன்னா எங்களை பொறுத்தல இப்ப முன்னாள் மாணவர்களுக்கு தெரியும், வகுப்பு பொறுத்தவரை 2 நாளைக்கு ஒரு தடவையோ இல்ல 3 நாளைக்கு ஒரு தடவையோ வகுப்பு கொடுத்துக்கிட்டே இருப்பேன். வகுப்பு கொடுத்துக்கிட்டே இருப்பேன். எப்ப வகுப்பு நடக்கும்னா ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும்தான் காலையில வகுப்பு நடக்கும். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும்தான் காலையில் நடக்கும். மற்ற நாட்கள்ல ஈவினிங் தான் நடக்கும். 6 மணிக்கு மேலதான் நடக்கும். 6 மணில இருந்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சம் போனா ஒரு 8 மணி வரை இருக்கும். ஒரு சில டைங்கள்ல சனி மாதிரி லீவா இருந்தா என்ன செய்யணும்னா அதிகபட்சம் போனா ஒரு 5 மணிக்கு ஆரம்பிப்பேன். நீங்க என்ன முறை வேணாலும் இது வரையும் படிச்சுட்டு போங்க, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. சார் என்னென்னமோ சொல்றாங்க, சுகர் நாடி சார், அந்த நாடி சார், இந்த நாடி சார், அந்த இதுலயே வந்து பாத்தீங்கன்னா லக்கணத்தை மாத்துறது சார், அந்த மாதிரி நிறைய மெத்தட் சொல்றாங்க. நீங்க என்ன வேணாலும் படிச்சுட்டு போங்க, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. காரணம் என்னன்னா அது உங்களுடைய ஆர்வம், உங்களுடைய ஈடுபாடு, உங்களுடைய தெளிவு. நான் என்னைய பொறுத்தளவுல நீங்க எப்ப சேருங்க அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு உத்தரவாதம் கொடுக்குறேன். நீங்க எல்லாருமே இப்ப இங்க வந்துட்டு நான் பொதுவா வந்துட்டு நானும் ரவுடி தான், நானும் ஜோதிடர்னு சொல்ல விரும்பல. இங்க எல்லாருமே வந்திருக்கீங்க, நிறைய பேர் எனக்கு தெரியாதவங்களும் வந்திருக்கீங்க. உங்க ஜாதகத்தை எனக்கு தனிப்பட்ட முறையில என்னுடைய நம்பர் தெரியும் நினைக்கிறேன், 9566066672 குரூப்ல இருக்கு. இல்லாட்டா உங்களை அறிவுப்படுத்த நண்பர்கள்ட்டே கேட்டுக்கிறீங்க, இல்லாட்டா நான் அனுப்பி ஆட்ல இந்த நம்பருக்கு உங்க ஜாதகத்தை அனுப்பி உங்க ஜாதகத்தை பாத்துக்கிறீங்க. நான் சொல்றது சரியா இருக்கு சார், இதுவரை நான் படிச்சதா இருக்கட்டும், நான் படிச்ச முறை நிறைய படிச்சிருக்கேன் சார், என்னென்னமோ சொல்றாங்க. ஏன்னா நான் வந்து ஒரு 3.5 இயர்ஸா வந்து இந்த ஃபீல்டே இல்லை, 4 இயர்ஸா. ஒருவேளை இல்லாம இருக்கிறதுனால புதிதா நிறைய கொடுத்ததோ ஏற்கனமோ தெரியல. நான் ஒருவேளை பேராசைப்பட்டு நிறைய சம்பாதிச்சிருக்கலாம், 100 கோடிக்கு மேல சம்பாதிச்சிருக்கலாம். கண்டிப்பா 100 கோடிக்கு மேல சம்பாதிச்சிருப்பேன், 100 கோடிக்கு மேலேயே சம்பாதிச்சிருப்பேன். அந்த அளவுக்கு எனக்கு ப்ரிடிக்ஷன்ல இருந்து எல்லாமே நிறைய வந்துட்டு இருந்தது. தொடர்ச்சி அதே வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா கண்டிப்பா சம்பாதிச்சுட்டே வந்திருப்பேன். ஒரு தடவை மலேசியா போனா 2 லட்சம் 3 லட்சம் சம்பாதிச்சுட்டு வருவேன். அப்படிங்கிற பொழுது இன்னைக்கு என்னுடைய அசட்டுங்கிறது என்னுடைய growth அது வேற மாதிரி இருக்கு. அதை வச்சு எதுக்கு சொன்னா இப்ப அந்த அளவுக்கு சம்பாதிக்கக்கூடிய திறன் இருந்தும் இயற்கை இருந்ததுனால அந்த அளவுக்கு பேராசைப்படலை, போதுங்கிற மனநிலை தான் இருந்தது. அதனாலதான் என்ன பண்ணேன், சரி ரைட்டு அப்படியே ஒதுக்க பார்த்தேன், இயற்கை விடலை. அப்ப என்ன செஞ்சேன், 60,000 ஃபீஸ் என்ன பண்ணேன்னா வெறும் 6,000 மாத்திட்டேன். வெறும் 6,000 தாங்க. இந்த மாசம்ங்கிறது ஏன் கணக்கு சொல்றேன்னா, நிறைய பேர் கேட்குறீங்க சார் பீரியடு எவ்வளவு சார், டூரேஷன் எவ்வளவுன்னு கேட்குறீங்க இல்லையா. 24 வகுப்புகள், 24 வகுப்புகள் தான் கணக்கே ஒழிய 6,000 இல்லை, 6 மாதம் இல்லை. 6,000ங்கிறது 24 வகுப்புகளுக்கான ஃபீஸ். ஓகே, இதுல என்ன சார் சொல்லி கொடுப்பீங்க அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். என்ன சொல்லி கொடுப்பேன்னா, பாவங்களை முதல்ல எப்படி பார்க்கணும். நீங்க செய்ய வேண்டிய வேலை 2 வேலை தான். ஒண்ணு, பாவங்களை நல்லா படிச்சுக்கிறணும். பாரம்பரியத்துல ஏதாவது படிச்சிருப்பீங்க, அதே தான் இங்கேயும் வரும். வார்த்தைகள் வந்து மாறுபடும், அவ்வளவுதான். 2ஆம் வீட்டுல என்ன படிச்சிருப்பீங்க, 1ஆம் வகுப்புல லக்னாதிபதினு படிச்சிருப்பீங்க. 2ஆம் வீட்டுல என்ன படிச்சீங்க, தனம் வாக்கு குடும்பம் படிச்சிருப்பீங்க. நம்ம இங்க சொல்லும் போது என்ன சொல்லுவோம், பேச்சு திறன், சுவைத்திறன், நுகரும் திறன்,
முகத்துல என்னென்னலாம் பிரச்சனை இருக்கு, கண்ணாடி போட வேண்டி இருக்குமா, பல்லுல எதுவும் பூச்சி புல் இருக்குமா, பல்லு எதுவும் உடஞ்சிருக்குமா, நெத்தியில எதுவும் காயம் படுமா, இந்த மாதிரி காயம் இருக்கு, எப்படி பேசுவீங்க, ரஃபா பேசுவீங்களா, இதெல்லாம் என்ன சார் ஜோதிடருக்கு தேவைன்னா 100% தேவை. காரணம் என்னன்னா, நீங்க ரஃபா பேசுறீங்கன்னு வச்சுக்கிறீங்க, அதன் ரீதியா நிறைய லாஸ் பண்ணுவீங்க. அப்ப நீங்க உங்களை தெரிஞ்சுக்கிறணும் முதல்ல. ஆமா சார், 2ஆம் வீட்டுல புதன் இருக்கு சார், செவ்வாயோட தொடர்பு கொள்றதுனால கோவம் வருது சார், மறுடத்தனம் சேர்ந்து வருது சார், சூரியன் வரதுனால பாத்தீங்கன்னா பட்டுன்னு பேசுறேன் சார். அப்ப எந்த பாவங்களை தொடர்பு கொள்ளுது, அதன் ரீதியா தான் சார் நான் நிறைய இழந்திருக்கேன். நல்லா கூடி வரும்போது நான் வார்த்தையிலே கெடுத்துருவேன் அப்படிங்கறதுக்காக அந்த வாக்குங்கிற வார்த்தைக்கு கொடுத்துருக்காங்க 2ஆம் பாவத்துக்கு. அதே மாதிரி 3ஆம் பாவத்துல படிச்சு நினைச்சீங்க, தைரியம் படிச்சிருப்பீங்க. வீரியம், வீரியங்கிறது ஆண்மை பெண்மை பாவம். தைரியங்கிறது வந்து மனசுல நீங்க என்ன முடிவு பண்றீங்களோ, இன்னைக்கு முடிவு பண்ணலாம், சரி 2 ஹவர்ஸ் போய் உட்காந்து கேட்டு வந்தோம், எல்லாத்தையும் ஜுரமா தானே சொல்றேன் அப்படின்ட்டு போயிடலாம், இல்ல பரவாயில்ல கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாமாங்கிறது உங்க மனசு தான் முடிவு பண்ணும். அதுதான் 3ஆம் பாவத்துல என்ன சொல்றோம், தைரியம். தைரியங்கிறது 3ஆம் பாவத்துல கிடையாது, 6ஆம் பாவம் தான் தைரியம் சொல்லுவோம். 3ஆம் பாவங்கிறது புத்திசாலித்தனம் சொல்லுவோம். அந்த புத்திசாலித்தனத்துல என்ன காமிப்போம், தைரியம், வீரியம். அடுத்து என்ன சொல்லுவீங்க, இளைய சகோதரன் படிச்சிருப்பீங்க பழைய முறை. இளைய சகோதரங்கள்லாம் எதுவுமே கிடையாதுங்க, நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. சகோதரன்னா செவ்வாய்ங்க, சூரியன்னா அப்பாங்க, சந்திரன்னா அம்மாங்க, சரிங்களா, மனைவினா சுக்கிரனுங்க, கணவர்னா செவ்வாங்க. அது மாதிரி ஒண்ணுக்கு உறவுகள் இருக்கு. அது எந்த பாவங்கள்ல உட்கார்ந்து நம்ம பார்க்கையில ஒவ்வொரு பாவங்களையும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல ஒண்ணு அப்பா, அவ்வளவுதான். 7ஆம் பாவத்துல ஏகப்பட்டது இருக்கு. வாடிக்கையாளர்களை சந்திக்கிறது, சமூகத்துல எப்படி பழகுறது, தன்னை போல பிறரை நேசிக்கிறது, தன்னுடைய கருத்துக்களை வெளியே பகிர்ந்துக்கிறது, இந்த மாதிரிலாம் விஷயங்கள் வந்து 7ஆம் பாவத்துல. அதுல ஒண்ணுதான் திருமண வாழ்க்கையை ஒழிய. நீங்க என்ன படிச்சிருப்பீங்க, 7னா திருமணம் சார், 6ஆம் பாவம்னா வேலை கடன் நோய் சார், 5னா புத்திர பாக்கியம் சார், 4ஆம் வீடுனா ஆரம்ப கல்வி தாய் சார், அதுக்கடுத்து சொத்து சார் படிச்சிருப்பீங்க இல்லையா, வாகனம். இதெல்லாம் மாத்துங்க கொஞ்சம். அது நீங்க படிக்கிறது என்ன, 4ஆம் பாவமா ஒழுக்கமா இருப்பாரு. எடுத்துக்காட்டுக்கு லக்னத்துல சுக்கிரன் 4 இருந்தா பெண்கள் விஷயத்துல ஒழுக்கமா இருக்காரு, பொருளாதாரத்தை சேர்க்கக்கூடிய சிந்தனைகள் அதிகமா இருக்கும், தேவையில்லாம ஆசிலேஷன் ஆக மாட்டாரு, ஒன்று முடிவு எடுத்தோம்னா ஸ்ட்ராங்கா நிப்பாருன்னு அர்த்தம். அதே 3ன்னு வச்சுக்கிறீங்க, அடிக்கடி மாத்துவாரு. அதே 6ன்னு வச்சுக்கிறீங்க, கோவப்படுவாரு, உழைக்கிறதுக்கு ரெடியா இருப்பாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு பாவங்கள் ரீதியா படிக்க போறீங்க. அப்ப பாவங்களை பொறுத்தளவுல எனக்கு புறம் சார்ந்த விஷயத்தை விட அகம் சார்ந்த விஷயம் படிக்கிறது நல்லது. ஒருத்தர் 3ஆம் வீட்டுல உட்காந்து 6ஆம் பாவம்னா மனதைரியம் இருக்கு, ஒரு முடிவு எடுத்துட்டாருன்னா ஜெயிக்காம விட மாட்டாருன்னு அர்த்தம். அதே 3ஆம் பாவத்துல நட்சத்திர உபநட்சத்திரவாளியே 9ஆம் பாவத்தோட வேண்டாம் ஆசிலேஷன் இருக்கும், இப்போ ஒரு முடிவு பண்ணார், அப்புறம் போய் ஒரு முடிவு பண்ணுவார். அதே சனி உட்கார்ந்து நம்ப மாட்டார், எதையுமே ஈஸியா நம்ப மாட்டார். இது எல்லாமே ஈஸியா சொல்லிடலாம், ஒரு ஜாதகம் போட்ட உடனே சொல்லிடலாம். இப்ப கிட்டத்தட்ட ஒரு 50 பேர்ட்ட வந்திருக்கீங்க. இந்த 50 பேர்ல உங்களுக்கு நீங்க ஒண்ணு வேண்டாம், எனக்கு வந்து இன்ட்ரோடியூஸ் எல்லாம் பண்ண வேண்டாம் சார், இந்த ஜாதகம் ஜஸ்ட் ரெண்டு வார்த்தைகள், 3 வார்த்தைகள் சொல்றேன், ரூலிங் பிளான் போட்டு. இப்ப இல்லைங்க, சொல்றேன். உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நீங்க உங்க நண்பர்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க. சார் என்னை பத்தி கரெக்டா சொல்றாரு, என்னை பத்தி கரெக்டா தெரியணுங்கிறதுக்காக தான் நான் ஜாதகமே படிக்க வந்தேன், அப்ப என்னை பத்தி அவர் கரெக்டா சொல்லும்போது நிச்சயமா நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு 24 வகுப்புகள் கொடுக்குறேன். நல்லா புரிஞ்சுக்கிறேங்க, 24 வகுப்புகள் கொடுக்குறேன். அதற்கடுத்து ஒரு 16 வகுப்புகள் 4 மாசத்துக்கு என் கூட கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. அதாவது மொத்தமா உங்களுக்கு நான் சொல்ற கணக்கு தெரியும் நினைக்கிறேன், 40 வகுப்புகள் அதிகபட்சம் வந்தா 40 வகுப்புகள் வரும். ஏன்னா ஜாதகம் போடும்போது தான் சந்தேகம் வரும். இதுல என்னென்னலாம் கவர் பண்ணி கொடுப்போம்னா, பாவங்கள் கிரகங்கள் படிக்கிறதுக்கு இந்த 6 மாச ஃபீஸை மொத்தமா கட்டிட்டீங்கன்னா, இந்த பாவங்களையும் கிரகங்களையும் நான் வந்து பேசி வச்சிருக்கேன். அதாவது எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத வந்து ஒவ்வொரு கிரகங்களை பத்தி ஒவ்வொரு மணி நேரம், அது ஒரு 9 மணி நேரம், அதே மாதிரி பாவங்களை பத்தி ஒரு 12 மணி நேரம் டிவிடி போட்டு வச்சிருக்கேன். இது வெளியே இதுவரை எங்கேயுமே கொடுக்கல, யூடியூப்லயும் போடல, அது வந்து முன்னாடியே கொடுத்துருவேன். அதுக்கடுத்து பேசிக் அஸ்ட்ராலஜின்னு ஒரு 13 டிவிடி இருக்கு, அது வந்து தரமாட்டேன். ஏன்னா நீங்க அதை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா சரி, பலன் சொல்றதுக்கு வந்து லேட் ஆகிட்டே இருக்கும். ஏன் அதை சொல்ல வரேன்னா, வர்றவங்க ராசியை பத்தியோ கட்டத்தை பத்தியோ கேட்க போறதில்ல. நம்மளுடைய மெயின் ரீசன் என்னன்னா, எல்லாருக்குமே என்னன்னா, சார் 5 வருஷம் படிக்கிறேன், 10 வருஷம் படிக்கிறேன், 40 வருஷமா படிச்சுட்டு இருக்கேன் சார், இன்னும் பலன் சொல்லல. ஐயா தமிச்சினை எல்லாம் வந்திருப்பாங்க நினைக்கிறேன், அவங்க எல்லாம் 40 வருஷமா படிச்சுட்டு இருக்கேன் சார், ஆனா இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மெத்தட் நான் படிக்கிறேன் அப்படிங்கிற. அதே மாதிரி கலப்பிரியர் மாமா இவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லாம் அப்பெல்லாம் ரொம்ப வருஷமா படிச்சுட்டு இருக்கோம், ஆனா இப்பதான் வந்துட்டு அது தெரியுது அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சில பேர் வந்திருப்பாங்க. நான் என்ன சொல்றேன்னா, உங்களை பொறுத்தளவுல உங்க ஜாதகம் கரெக்டா இருந்தா சேர்ந்துக்கிறீங்க. அதுல 24 வகுப்புகள்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பலன் சொல்ற முறையோட சேர்த்து திருமண பொருத்தம் பாக்குறது எப்படி, திருமண பொருத்தம் பாக்குறது எப்படி, ஆளும் கிரகங்களை எப்படி போடுறது, பாவங்களை எப்படி வந்து ஒரு பாவம் எப்படி வேலை செய்யும், அதை எப்படி பயிற்சி கொடுக்கிறது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பாவங்களை கிரகங்கள் இல்லாம நட்சத்திரம் ரீதியாக பிரிக்கிறது. அது 3 விதமா பிரிக்கணும், நேரடியாகவும் மறைமுகமா 2 விதமா பிரிக்கணும். அது
நட்சத்திர ஆலயங்களை பத்தி சொல்றது. 27 நட்சத்திரங்கள் சொல்றோம். இப்ப நீங்க இருந்து திருவண்ணாமலை போறீங்க, திருவண்ணாமலை என்ன சொல்லுவீங்க? அக்னித்தலம் அப்படின்ட்டு ஒரே வார்த்தையில முடிச்சுக்கிருவீங்க. நான் இங்க போனீங்கன்னா உள்ள போய் பாருங்க, தலைவிரிச்சு என்ன இருக்கும்? மகிழ மரம், அனுசு நட்சத்திரம். அனுசு நட்சத்திரம் உங்களுக்கு என்ன கொடுக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் நீங்க அந்த ஆலயங்கள்ல போய் வேண்டலாம். அண்ணாமலையை நினைச்சா முத்தி கிடைக்கும் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா என்ன, எந்த இதுக்காக இங்க போகணுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஆலயங்களுக்கு போங்க. ஒவ்வொரு ஆலயங்களுக்குமே அதனுடைய தலைவிரிச்சம் தெரியாம போக வேண்டாம். ஸ்ரீரங்க பெருமாள் புன்னை மரம் தலைவிரிச்சம், ஆயிலை நட்சத்திரம். அது மாதிரி ஆதி திருவரங்கம் மகிழ மரம் தலைவிரிச்சம், சரிங்களா? ஒவ்வொரு ஆலயங்களுமே திருக்கோயிலுக்கு போங்க, புன்னை மரம் தலைவிரிச்சம், ஆயிலை நட்சத்திரம். எதற்காக போகணும்னு இருக்கு. பக்கத்துல ரிஷிவந்தி இருக்கு, ஆதி இது மாதிரி ஒவ்வொரு ஆலயங்களுமே ஒரு தலைவிரிச்சம் இருக்கும். அந்த தலைவிரிச்சத்துக்கு தகுந்தவாறு எப்படிலாம் நீங்க போகலாம், எதற்காக போகலாம், எந்த நேரத்துல போகலாம், அது அந்த அந்த டாபிக்லயே வந்துடும். அதுக்கடுத்து பரிகாரங்கள். பரிகாரங்களை பொறுத்தவரை எதுக்காக சொல்றோம்? எல்லாம் உண்டு. அந்த காலத்திலே சொல்லியிருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு அதன் ரீதியாக பாத்தீங்கன்னா சாப விமோச்சனம் கொடுத்து, சாபம் கொடுத்து அப்புறம் அடுத்து சாப விமோச்சனம்னு ஒண்ணு இருக்கு. அது மாதிரி நம்மளும் பாத்தீங்கன்னா, நீங்க கனவுல பார்த்திருப்பீங்க, இல்ல நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா நடந்தது மாதிரி இருக்கும். உங்க வாழ்க்கையில என்னவோ அந்த கண்டிப்பா நீங்க அனுபவிச்சுட்டு தான் வருவீங்க. அப்ப அனுபவிக்கும் பொழுது அதுல நம்ம எப்படி விமோச்சனம் பெறுறது, எப்படி பாக்குறது, ஒரு நட்சத்திரத்து ரீதியா எந்த நட்சத்திரங்களுக்கு பூஜை பண்றது, எந்த நட்சத்திரங்கள் பொருட்கள் சேர்த்துக்கலாம். மூலிகைன்னு சொன்ன உடனே எல்லா மூலிகைகளையும் சேர்க்க முடியுமா? ஒரு கெட்ட மூலிகைகளை கொண்டு எப்படி சேர்க்க முடியும்? உங்க ஜாதகத்திலேயே இப்போ ஒரு ஜாதகத்துல பூச நட்சத்திரமே கெட்டு போயிருக்கு உங்களுக்கு, அப்ப அரசமர குச்சியை சேர்க்கலாமா? இல்ல புரட்டாதி நட்சத்திரமே கெட்டு போயிருக்கு, மாவிளை தோரணை வைக்கலாமா? இந்த மாதிரி விஷயங்களை எப்படி நீங்க ஆத்மார்த்தமா ஒரு பூஜை பண்ணணும். நமக்கு தீமையான கிரகங்களை என்ன சொல்றாங்க பாரம்பரியத்துல? ராகு கெட்டு போச்சு கோமேதகம் போட்டுக்கிறேன்னு படிக்கிறீங்க. குரு கெட்டு போச்சு புஷ்பராகம் வச்சு மஞ்சள் புஷ்பராகம் போட்டுங்கன்னு படிக்கிறீங்க. புதன் கெட்டு போச்சு பச்சை மரதுகள் போடுங்கன்னு படிச்சுக்கிறீங்க. ஆனா கெட்டு போனதை யாருமே போடுறதா இல்ல. கெட்டு போனதை போட்டா நமக்கு என்ன செய்யும்? மேற்கொண்டு கெடுதல் தான் வருங்கிறது லாஜிக்கை பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஒருத்தர் கெட்டவன், அவனோட போய் நீங்க சேருவீங்களா? சொல்லுங்க. இல்ல உங்க வீட்டுல உள்ள சேர விடுவாங்களா? அதனால அதே லாஜிக் தப்பு. அப்ப உங்களுக்கு உண்மையிலே அந்த மாதிரி நம்பிக்கை இருந்ததுன்னா எந்த மாதிரி கல்லு போடலாம்? நான் என்ன சொல்லுவேன்னா, எனக்கு அதுல நம்பிக்கை இல்லப்பா, ஆனா படிச்சு வச்சுக்கிறீங்க. காரணம் என்னன்னா, உங்கள்ட்ட வரும் பொழுது அவருக்கு நம்பிக்கை அதிகமா இருக்கும் கல்லு மேல. அவர் சொல்லுவார், நான் பேரை மாத்தி வச்சிருந்து எனக்கு யோகா அடிச்சுட்டு இருக்குங்க அப்படிம்பாரு. அது இல்ல காரணம், தசாபுத்திகள் தான் காரணமா இருக்கும். இருந்தாலும் அவருடைய நம்பிக்கை, நம்பிக்கை சார்ந்த விஷயம் அது. அதனால நீங்க நியூமராலஜி எப்படி பேர் மாத்தி வச்சுக்கிறது, சகுனங்கள் எப்படி பாக்குறது, ஒரு வீட்டை விட்டு வெளியே வரும்போது சகுனங்கள் எப்படி பாக்குறது, நான் சொல்றதெல்லாம் உங்க ஜாதக ரீதியா தெரியுதுங்களா? மருத்துவ ஜோதிடம் எப்படி பாக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவர் ஆயிடும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவர் ஆயிடும். பர்டிகுலரா தசாபுத்திகளை எப்படி கடைசி பினிஷ் பண்ணி கொடுக்குறது, ஒரு தசாபுத்தி நடக்கும்போது எப்படி பாக்குறோம் நம்ம, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாமே கவர் ஆயிடும். இதுக்கு மொத்த வகுப்புகள் 40 வகுப்புகள். இந்த 40 வகுப்புகளுக்கு டோட்டலா 10,000 ரூபாய் வரும். இதுல முதல்ல இந்த 6,000ங்கிறது 6 மாதம், 6 மாதத்துக்கு கடது, 6 மாசத்துக்கு. ஏன்னா நான் எதுக்காக சொல்றேன்னா, 6 மாசம் வரை நாங்க வெயிட் பண்ணி படிக்கணுமா சார் அப்படின்னா, ஒரு சில பேருக்கு இல்ல சார், வாரம் ஒரு நாள் தான் சார் லீவ் கிடைக்குது, அவங்களுக்கு ஓகே, நான் அவங்களுக்கு கட்டாயப்படுத்தல. ஒரு நாள் ஒதுக்கி அவங்களுக்கு எடுத்து கொடுக்கலாம். ஏன்னா ஸ்ட்ரென்த் போன தடவை ஸ்ட்ரென்த் சேராதனால இந்த தடவை கொஞ்சம் கூடுதலாக நான் வாரம் கூட எடுத்துட்டு வரேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் 6 மாசம் வெயிட் பண்ணி தான் அப்புறம் நீங்க மற்ற விஷயங்கள்லாம் படிச்சுக்கலாம். அது உங்க விருப்பம். ஒரு சில பேர் சார் பொருளாதார ரீதியா சார் கஷ்டமா இருக்கு சார், படிச்சுக்கிறேன்னு ஆசை இருக்கு சார், பொருளாதார ரீதியா ஒரு ஏன்னா எல்லாருமே, நானே சொல்லியிருக்கேன், நானே வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க வந்திருக்கேன்னு சொல்லியிருக்கேன். அந்த அருமை தெரியும். 12 பாவங்கள் என்ன இருக்கு, அந்த 12 பாவங்கள் ரீதியா நான் அனுபவிச்சிட்டேன். எதுவுமே நான் அனுபவிக்காது எதுவுமே இல்லை. கஷ்டங்களா இருக்கட்டும், துன்பமா இருக்கட்டும், சிறை வாழ்க்கையா இருக்கட்டும், எல்லாமே அவமானங்களா இருக்கட்டும், அசிங்கங்களா இருக்கட்டும், எல்லாமே. அதனாலதான் ஒருவேளை கடவுள் என்னைய, இந்த பிரபஞ்சம் என்னைய அந்த ரீதியா தயார் பண்ணிச்சு நம்ம தெரியல. 40 வருடங்களை நிறைய கஷ்டங்களையும் துன்பங்களையும், பெரிய குபேந்திர வாழ்க்கையும் வாழ்ந்துட்டேன். போனா ஸ்டார் ஹோட்டல்ல வர்றது, அந்த மாதிரி பெரிய பெரிய ராஜபோக வாழ்க்கையும் வாழ்ந்துட்டேன். கீமட்டல் லெவலும் வாழ்ந்தாச்சு. அதனால நான் கஷ்டமும் புரிஞ்சாலுதான். ஏன்னா ஒரு ஜோதிடர்ங்கிறது எப்போதுமே என்னன்னா, அடுத்தவருடைய கஷ்டங்களை புரிஞ்சு அதன் ரீதியாக எப்போ ஒருத்தர் செயல்பட முடியுமோ அப்பதான் ஆத்மார்த்தமான பலனை கொடுக்கணும். அதனால நான் வேண்டிக்கிறது எல்லாருக்குமே என்னன்னா, உங்க சார்பாக தயவு செய்து இந்த 7 சனியை கண்டச்சனியை ஊக்கப்படுத்தாதீங்க. உங்களுக்கே தெரியும், நான் சொன்ன விஷயங்களை மறுக்க முடியாது. கிரகங்கள் ரீதியாக நகர்வுகளா இருக்கட்டும், எல்லாமே நகர்ந்துகிட்டே தான் இருக்கும். உங்க ஜாதகத்துல ஒரு வேளை சனியே வீக்கா இருக்குன்னு வச்சுக்கிறோம். ஒருத்தர் ஜாதகத்துல எந்த இடத்துல உட்காந்து வீக்கா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறீங்க. அது 2ஆம் பாவமா இருந்தா பணத்துல கஷ்டத்தை கொடுக்கலாம். 4ஆம் பாவமா இருந்தா ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டதுல, இயக்கக்கூடிய உறுப்புகள்ல சிறுநீரகத்துல போறதுல பிரச்சனை கொடுக்கலாம், ஸ்டோன் ஃபார்ம் ஆகலாம். எதுவுமே தெரியாம அனுசமும் கெட்டு போச்சு, உத்திரட்டாதியும் கெட்டு போச்சு, பூசமும் கெட்டு போச்சுன்னு தயவு செய்து சொல்லாதீங்க. சரி, அப்படியே கெட்டே போயிருக்கட்டும், பொதுவாகவே நீங்க பாக்குறனா கூட நகர்ந்துகிட்டே இருக்கிறதுங்க. ஒரு இடத்துல நிக்காது. நல்லா புரிஞ்சுக்கிறீங்க, ஒரு இடத்துல நிக்காது. ஒரு நட்சத்திரமே நின்றா கூட உங்களுக்கே தெரியும், நட்சத்திரத்துல 9 பாட்டு இருக்கு.